காவல் கோட்டம். அத்தியாயம் 2. ஆசிரியர் சு. வெங்கடேசன். வைகையின் நீர் மெலிந்து வடகரையோரம் நூலாக ஓடியது. கழுத்தளவு நீரில் சிறுவர்கள் மூழ்கிப் பிடித்து விளையாட கரையோரம் 7-8 பெண்கள் துவைத்துக் கொண்டிருந்தனர். முகைதினும் விருமனும் முங்கிக் கொள்ள ஒச்சு முகமது அவர்களை தேடி கைகளால் துளாவினான். அல்லா சோங்குவும் காதரும் தெற்கே மணல் குமிழுக்குள் நீரில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கெண்டைகளை பிடித்துவிட்டும் விளையாடியவாறு இருந்தனர். கரையில் நின்று அழுது சினுங்கிக் கொண்டிருந்த குழந்தை பாத்திமாவை அவள் ஆத்தா வெறுமாயி துணியை தப்பியபடி அதட்ட, கொட்டானில் இருந்து சோளப்பொரியை தின்று கொண்டிருந்த அவன் அண்ணன் கருப்பு என்ற செய்யது திடீரென்று நாய் நாய் என்று கத்தினான். அவனை யாரும் பொருட்படுத்தாததால் மறுபடியும் கத்தி துள்ளிக்கொண்டே மேற்கே கை நீட்டினான். துவைப்பதை நிறுத்திவிட்டு அவன் ஆத்தா மேற்கே பார்த்தாள். 10-20 நாய்கள் மணல்வெளியில் தென்கரையை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்க 50க்கும் மேலே நீரில் நீந்தி சென்றன. பார்த்து கொண்டிருக்கும் போதே வடகரையில் இருந்து நாய்கள் அலைகளையாய் பாய்ந்து வந்து நீந்தி கடந்து மறுகரைக்கு சென்றன. கூர்நாசி காற்றை கிழிக்க சாட்டை போன்ற உடல் வளைந்து வளைந்து நீண்ட கால்கள் தரையில் பட்டும்படாமல் அவள் பாய்ந்து சென்றன. இப்பகுதியிலே இல்லாத வேறு வகை நாய்கள் மேற்கே புழுதிப்படலம் எழுந்தது. சீல்கை சத்தமும் ஆரவாரமும் சூழ குதிரைகள் இப்போது நீர்தெறிக்க ஆற்றிலிருந்து எதிர்கரை நோக்கி ஓடின. சில நொடிகளில் மணலும் நீரும் சிதறி பறக்க ஆற்று வெளியெங்கும் குதிரைகளாகி அக்கரையில் ஏறி மறைய தொடர்ந்து குதிரைகள் இறங்கியவாறு இருந்தன. பெண்கள் அலறி அடித்து துணிகளை எடுத்து கொண்டு பிள்ளைகளை பிடித்தவாறு மேடை ஏறி நின்று மேற்கே பார்த்து கொண்டிருந்தனர். மேற்திசையின் மரங்கள் புழுதி மண்டலத்தில் மங்கி நிழலுருக்களாகி நிற்க பெரும் ஆரவாரத்தோடு அந்த படை வைகையில் இறங்கிக் கொண்டிருந்தது. ஜுனாகான்புரம் மசூதியிலிருந்து நகராக்கள் இடைவிடாது முழங்கின. அபாய அறிவிப்பு ஊருக்குள்ளிருந்து ஆண்கள் அவசர கோலத்தில் வைகைக்குள் விழுந்து மதுரை கோட்டையின் வடக்கு வாசலை நோக்கி ஓடினர். ஊரிலிருந்து குதிரை வீரர்கள் அவர்களை முந்தி கோட்டைக்குள் புகுந்துவிட முயன்றனர். கைக்குழந்தையோடு படித்துறைக்கு ஓடி வந்த இப்ராஹிம் குழந்தையை ஒச்சாயிடம் ஒப்படைத்துவிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போ என்று கத்தியவாறு வடக்கு வாசலை குறிவைத்து ஓடினான். குமாரகம்பனன் விஜயநகரப்படை துவார சமுத்திரத்திலிருந்து 1371 மாசி மாதம் 17ஆம் நாள் கிளம்பியது. செங்கலிர் நீர்ப்பற்று வட்டார சம்புவராயர்களை கம்பனன் கீழடக்கி காஞ்சியின் நியமித்த ஆளுநருக்கு உட்படுத்திவிட்டு மதுரையை நோக்கி வந்தான். பங்குனி இறுதியில் கோட்டையை முற்றுகையிட்டு தாக்குதலுக்கான தயாரிப்பில் இறங்கியிருந்தனர். அரமநாட்டின் பழம்பெரும் நகரமான மதுரை பற்றியும் வைகை பற்றியும் கதையாய் கேட்டிருந்த வடுகத் தளபதிகள் அதை நேரில் கண்டபோது ஏமாற்றத்துக்குள்ளாயிருந்தனர். வைகை கம்பளி நாட்டு காட்டோடைகளை விடவும் ஒடுங்கி மணலாய் கிடந்தது. சின்னஞ்சிறு நகரான மதுரையை 5 நாளிகையில் குதிரையில் சுற்றிவிடலாம். அதன் குட்டையான கோட்டை மதில்கள் காலத்தில் முதுமை பூண்டு அருந்து கிடந்தன. செங்கல்கள் செதில் செதிலாய் வங்குவற்றி நின்றன. பனங்கை வெட்டி கிடத்தினால் மதிலை எட்டிவிடும் அகலம்தான் அகலி கிடந்தது. அரவநாட்டில் கல்கோட்டைகளே இல்லை என்ற தகவல் ஆச்சரியமளித்தது. உள்ளே மீனாட்சி கோயிலின் கிழக்கிலும் மேற்கிலும் 2 கோபுரங்கள் தான் கம்பீரமாக நின்றன என்ற தகவல் ஆச்சரியமளித்தது. மீனாட்சி கோயிலின் கிழக்கிலும் மேற்கிலும் 2 கோபுரங்கள் தான் கம்பீரமாக நின்றன. ஆங்காங்கே தென்னைகள் கெண்டையை செலுப்பிக் கொண்டு தென்பட்டன. எல்லாவற்றையும் கடப்பது வெகு சுலபம் என்று தோன்றின. முகமதியரின் அக்னி எந்திரத்தை தவிர கோட்டை முனைகளில் நிற்கும் அவற்றின் எரிகுண்டுகள் எட்டாத தூரத்தில் தான் சுற்றிலும் தாவாளம் அடித்து நின்றன படைகள். மேற்கு புறத்தில் வைகையிலிருந்து பசுமலை வரை நீண்டிருந்தது செலகல்ல லட்சுமையாவின் அணி. 8000 குதிரைகளை நேதிவாரி ஒபுலுவின் கீழும் 100 யானைகளை ஜடாதாரி கங்கையாவின் கீழும் காத்திருந்தன. 15000 காலால் வீரர்கள் கொமனால் நரகரியின் தலைமையில் இருந்தனர். அதற்கு பின்னே பொதி எருதுகளும் பண்ட வண்டிகளும் இறங்கி இருந்தன. இன்னும் சற்று விலகி தெற்கே கபாலி மலையடை வாரத்தில் 300 குதிரை வீராங்கனை பிரிவுகள் நலகாவுல சிவக்கா தலைமையில் தனித்து கூடாரங்கள் அமைத்திருந்தது. பெரும் இடைவெளியோடு தனித்தனியே அணிகள் பிரிந்து தண்டு இறங்கி இருந்தன. கோட்டை அடுப்புகளில் தீ அணையாது எரிந்தவாறு இருந்தது. வைகையின் வடகரை தோப்புக்குள்ளும் ஜுனாகான்புரத்து பின்னுக்கு சக்கிலியர்களின் கோசாங்கி அணிகள் பெதவீரலு வெங்கடாத்திரி தலைமையில் நின்றன. 6000 குதிரைகளுக்கு ரம்பாவுல கேசன் தலைமை ஏற்றிருந்தார். இந்த பிரிவில் யானைகள் எதுவும் இல்லை. மாதிக வல்லாளிகள் 3000 பேர் அதனூரி ஓபன்னாவின் கீழ் இருந்தனர். காலால் வீரர்கள் 12000 பேர் தகுசுல்ல ரெகுபுலியின் தலைமையில் இருந்தனர். கிழக்கே வைகையின் தென்புறமெங்கும் தோப்புக்குள் சில்லவார்களின் பெரும்படை காத்திருந்தது. அவர்கள் வழக்கப்படி குறுங்குளப்பிறவிகளின் தனித்தனியே அமைத்திருந்தனர். 96 42 குறுங்குளங்கள் இங்கே வந்திருந்தன. வைகைக்கரையில் ஆரம்பித்து அச்சுதவாறு, புல்லவாறு, பந்துலுமுழுவாறு என்று அடுக்கடுக்காய் நீண்டு தென்கோடியில் சூரணவாறு வகைராக்களோடு அணிகள் நிறைவுற்றன. 80 வயதை தாண்டிய சில்ல நரசையா பிதாமகர் போல் அங்கிருந்தார். 200 குதிரை யானைகளோடு கோபுதார சென்னையாவும் 7000 குதிரைகளோடு மேகல கனகன்னாவும் காத்திருந்தனர்.
காலால் வீரர்கள் 20,000 பேருக்கும் 42 தலைவர்கள் இருந்தனர். அதில் மருள பின்னமனும் ராசூடி மல்லையாவும் அசகாய சூரர்கள் என்று பெயரெடுத்தவர். கரிவருத பெத்தையா செஞ்சு வேடர்கள் இருந்தும் 1000 வில்லாளிகளை தன்னோடு அழைத்து வந்திருந்தார். கொல்லவார்களில் வீரத்திற்கு பெயர் போன வல்லக்கவாறு குலம் தென்புற முற்றுகையில் நின்றது. 5000 குதிரைகளும் 8000 காலால் வீரர்களும் மட்டும் அங்கிருந்தனர். அடிக்கடி அணித்தலைவர்களை மாற்றிக்கொண்டே இருப்பது அவர்கள் வழக்கம். சண்டைக்கு முன் சிவப்பு கச்சை எடுக்கும் போதுதான் யார் யார் என்று தீர்மானமாகும். தரிக்கோடி பசவையா கிழவர் தான் அவர்களுக்கு பெரியவர். அவர் சொல்லே வேதம். அனைத்து படைகளிலும் வழிநடத்தும் தளபதி பெய்யாவுளு மங்கன் ஒரு வல்லக்கண்ணன் தான். இவனுக்கு இணையான அதிகாரம் சில்லவார்களின் சங்கு கோபண்ணாவுக்கும் உண்டு. என்றாலும் இவன் இளவரசன் கம்பனின் சொல்லுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டியவன். வைகையை கடந்தவுடனே வல்லக்கவாரியின் முன்னணி குதிரைகள் கோட்டையை சூழ்ந்து விட்டதால் 4 வாசல்களிலும் அகழியின் கல்பாலத்தை தகர்க்க உள்ளே இருப்பவர்களுக்கு நேரம் வாய்க்காமல் போய்விட்டது. அதுவே வடுகர்களுக்கு அனுகூலமாய் அமைந்தது. கோடையாதலால் அகழியில் பாதியளவு நீர் இருந்தது. நகரின் புழங்கு நீர் தென்புற தொகும்புகளிலிருந்து அகழிக்குள் வழிந்து கொண்டிருந்தன. அகழி நிறை நீரோடு இருந்ததால் வேலை சுலபம். பெரும் தடிகளை பிணைத்து கட்டி தெப்பம் போல் ஆக்கி பெருவாரியாக மிதக்க விட்டு மதில் வரை போய்விடலாம். ஏற்றத்தாழ தரை போல அகழியை பாவித்து விட முடியும். பாதி ஆழத்தில் நீர் கிடப்பது பெருந்தொல்லை. ஏராளமாக பலி கொடுக்க வேண்டியிருக்கும். கிணறு தோண்டுவதையும் கல் உடைப்பதையும் பாரம்பரியமாக செய்து வரும் உப்பலவாறு குலத்தினர் முதல் 2-3 நாட்களுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கும் கிணறு குளம் குட்டைகளை எல்லாம் நோட்டம் பார்த்து வந்தனர். முதல் வேளையாக வைகையின் தென்கரையிலிருந்து வடக்கு மதிலுக்கு கீழே கோட்டைக்குள் போகும் ஊற்றுமுடைகள் 2 அடைத்தனர். அகழிக்கு கீழே கல்லால் கட்டப்பட்டிருந்தன அவை. மதுரைக்கு கிழக்கே 4 தொலைவில் உள்ள அனுப்பானடி கண்மாயை கடைசியாக தேர்ந்தெடுத்த மரங்களின் வாகுகளை வைத்தே கீழே உள்ள பாறைகளின் ஆழத்தை கணித்து பாதையை வகுத்தனர். 4ஆம் நாள் வேலை தொடங்கிவிட்டது. படையணியினர் 3 பங்கினர் சுழற்சி முறையில் உழைக்க கால் தோண்டும் வேலை கண்மாயிலிருந்து ஆரம்பித்தது. கண்மாயின் மேற்புறம் கரண்டைக்கால் ஆழத்தில் இருப்பது சாணகலத்தில் ஆரம்பித்து கால்வாய் மதுரையை நோக்கி பாம்பு போல் ஊர்ந்து வந்தது. ஆழம் கூடிக்கொண்டே போனது. சரளை கற்களாகவே இருந்த 5-6 இடங்களில் மட்டுமே பாறைகளை உடைக்க வேண்டியிருந்தது. 22வது நாள் மாலையில் அகழியை நெருங்கிவிட்டனர். கிழக்கே மரங்கள் அடர்ந்திருந்ததால் கோட்டைக்குள் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. மரங்களை தாண்டி வெட்டவெளிக்குள் கால்வாய் நீண்டபோதுதான் நிலைமையை உணர்ந்தனர். தென்கிழக்கு அலங்கத்திலிருந்து ஒற்றை அக்னி எந்திரம் குண்டெறிய தொடங்கியது. கால்வாய் 4 ஆள் மட்டத்திற்கு கீழே இருந்தது. உள்ளே தோண்டியவர்களை குண்டுகள் எட்டவே இல்லை. கரையில் விழுந்து தெரித்துக் கொண்டே இருந்தன. திருப்புவனத்திலிருந்து வந்த பட்டமார் தளபதி மங்களனை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த கிழக்கு கோட்டை வாசலில் தான் போரில் தோற்ற ஹொய்சல அரசன் வீரவல்லாளரின் தோலை உயிரோடு உரித்து வைக்கோல் பிரியை சுற்றி கம்பத்தில் கட்டியிருந்தனர் என்று சொன்னார்கள். போர் முடிந்த பிறகு வந்து தன்னை சந்திக்குமாறு சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தான் மங்கன். வந்து விழுந்த கல்குண்டுகளை வீரர்கள் விளையாட்டாக ஓடி ஓடி எடுத்து எரிந்து கொண்டாடினார்கள். அன்று இரவோடு இரவாக வேலை நடந்தது. 3ஆம் சாமத்தில் அகழி உடைந்தது. மறுநாள் புலர்ந்த போது சேரும் சகதியுமாய் நீர்த்திட்டுகளோடு அகழி மறித்து கிடந்தது. பருந்துகளும் காக்கைகளும் வேட்டையாடி கொண்டிருந்தன. நீர்க்கோழிகள் நெளிந்து சகதியில் சிக்கி போராடின. ஆங்காங்கே தென்பட்ட முதலைகளை வேடர்கள் நஞ்சு அம்புகளை எய்து கொன்றனர். குறித்த நாளை விட 1 வாரம் முன்னதாகவே வேலை முடிந்தது. சித்திரை அமாவாசைக்கு இன்னும் 5 நாட்கள் இருந்தன. வளர்பிறை போர் தொடங்குவதற்கு திட்டம். 7ஆம் பிறைக்குள் மதுரை பிடிபட வேண்டும். அமணமலையில் இருக்கும் தீர்த்தங்கரங்களை பற்றி கேள்விப்பட்ட கங்கா தேவி போருக்கு முன் அங்கு போய் வணங்க வேண்டும் என நினைத்து கணவன் குமார கம்பனனுக்கு தகவல் அனுப்பினாள். அவனோ வைகை ஓர கூடாரத்தில் மறுநாள் காலை தொடங்கவிருக்கும் போர் பற்றி தளபதிகளுடன் கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தான். போர் முடிந்தவுடன் அங்கு போகலாம் என்று அவளுக்கு பதில் வந்தது. அவன் உடனே வந்தாக வேண்டும் என அவளிடமிருந்து ஆணை பிறந்தது. அவள் சென்ற வாரமே கணவன் போய் பரங்குன்றத்தின் வடக்கு குடை வரையில் இருந்து சுப்பிரமணியரையும் தென்புறத்தில் இருந்த தீர்த்தங்கரர்களையும் வணங்கியிருந்தாள். அதைவிட அவளுக்கு மலைமேல் ஏறியதுதான் மகிழ்ச்சியாக இருந்தது. உச்சியில் நின்று வடகிழக்கே பார்த்தபோது மதுரை ஒரு தாம்பாளத்தட்டு போல் இருந்தது. கவிழ்ந்த 2 தேங்காய் மூடுகளின் குடுமிகள் போல் 2 கோபுரங்கள் வெகு நேரமாக அதையே பார்த்து கொண்டிருந்தாள். அமணமலை என்ற ஒன்றுதான் கூடாரத்திற்கு மேற்கே 2 கல் தொலைவில் இருப்பதை அறிவாள். ஆனால் இன்று காலைதான் அங்கு அழகழகான சிலைகள் இருப்பதை பற்றி கேள்விப்பட்டாள். மேற்கு போய் இன்று காலையில் சுற்றிவிட்டு வந்த குதிரை அணி தாவாளத்துக்கு திரும்பியவுடன் இறங்கி கங்காவிடம் ஓடோடி வந்த அந்த சுட்டிப்பெண் விழிகள் விரியத்தான் கண்ட அழகு காட்சிகளை விவரித்தாள். அவளை கங்காவுக்கு மிகவும் பிடிக்கும். எப்பொழுதும் உற்சாகமாக துள்ளிக் கொண்டிருப்பவள். ஸ்ரீ ஜானகிவாரி கனக நூகா ஆனைக்குந்தியின் புகழ்பெற்ற பாலமாவாறு தளபதிகளின் வழிவந்தவள். கங்காவின் தூரத்து உறவுக்காரி. பருவமடைந்து 1 ஆண்டுதான் ஆகிறது. இன்னும் மனமாகவில்லை.
அவள் திருமணத்தை துவாரசமுத்திரத்தில் அல்ல, ஆனைக்குந்தி கங்கையம்மன் ஆலயத்தில் நடத்தி தருவதாக கங்கா வாக்களித்திருக்கிறாள். பரங்குன்றத்தை விட இந்த மலை குட்டியாக அழகாக இருப்பதாய் கனகநோகா சொன்னாள். அங்குள்ள பொய்கையை விட இந்த குன்றின் அடியில் இருக்கும் ஆம்பல் குளமுள் மேலே சுனைமேட்டில் நிற்கும் தீர்த்தங்கரர்களுக்கு மேலேயும், குன்றின் அடியில் இருக்கும் ஆம்பல் குளமும் மேலே சுனைமேட்டில் நிற்கும் தீர்த்தங்கரர்களும் மேற்கே தவக்கோல வர்த்தமானரும் அழகோ அழகு என்று சொல்லி கங்காவின் மனதில் ஆவலை தூண்டிவிட்டாள். அதைவிட குன்றேறிய மதுரையை மீண்டும் மேலே இருந்து பார்க்க வேண்டும் என்பதிலேயே கங்காவின் நாட்டம் இருந்தது. கங்கா தன் குதிரை ருத்ருடுவின் மேலேறி மெய்க்காப்பாளர்கள் சூழ காத்திருந்தாள். கம்பனன் வந்தான். கபாலி மலையிலிருந்து மாடக்குளம் கண்மாய் கரையேறி எதிர்வெளியில் கண்கள் கூச மேற்கே விரைந்தனர். கனகநூகா அமணமலையின் மேற்கே போய் குதிரையை நிறுத்தினாள். இறங்கி துள்ளிக்கொண்டு மரச்செருவின் ஊடே சிதைந்த படிவுகளில் ஏறி ஓடினாள். கங்காவும் கம்பனனும் இறங்கி அவளை பின்தொடர்ந்தனர். சிந்தல ஜோகம்மாவோடு 10 பெண்கள் குதிரைகளில் இருந்து இறங்காமல் கீழே காவல் இருக்க, காலாரி செல்லியோடு சேர்ந்து 7-8 பேர் குதிரை மீது ஏறி படிகளில் மெதுவாக சென்றனர். படிகளின் இருபுறமும் வேம்பும் கிழுவையும் செழுத்து வளர்ந்திருந்தன. ஒரு மயில் கழுத்துச் சொடுக்கி இவர்களை பார்த்து திகைத்து பின் நிதானமாக தோகை தவள சரிவில் இறங்கி போனது. இடப்புற சரிவில் மகிழை கண்களால் தொடர்ந்த கங்கா அங்கிருந்த மஞ்சனத்தீயை சுட்டி கம்பனிடம் சொன்னால், இவ்வளவு பெரிய மரமா? இப்போதுதான் பார்க்கிறேன். குன்றின் மேலிருந்து பிளந்து கீழே விழுந்து கிடந்த பெரும் பாறையை பார்த்து கொண்டே சொன்னால், பம்பா நதிக்கரைக்கு வந்தது போல் இருக்கில்ல. மேல்படியை எட்டியதும் தற்செயலாய் கிழக்கே திரும்பினாள். கண்முன்னே பிரம்மாண்டமாய் தவக்கோலத்தில் அமர்ந்த வர்த்தமானர். பேச்சற்று அப்படியே நின்றாள். கனகநோகா அவள் ஆச்சரியம் நீடிக்க பொறுக்காமல் ஓடி வந்து கங்காவின் கைகளை பற்றி இழுத்துக்கொண்டு பாறையை ஒட்டியிருந்த குகைக்குள் போனாள். சுவர்களெல்லாம் தீர்த்தங்கரர்கள் மழைநீர் சிலைகளின் மேல் வலிந்து விடாமல் மேலே பாறையிலே விளிம்பு விட்டு சரித்து இறக்கியிருந்தனர். 1000 ஆண்டுகளாய் நீடிக்கும் தவம் என்றொரு வரி கங்காவின் மனதில் ஓடியது. அதை கனகாவிடம் சொல்ல திரும்பியவள் அப்போதுதான் கவனித்தாள். ஒரு கிழவி பேரன் பேத்திகள் சூழ அந்த குகைக்குள் நின்று சிரித்தவாறு தங்களையே பார்த்து கொண்டிருப்பதை. கீழே மூலையில் அடுப்புக்கல்லும் பட்பாண்டங்களும் இருந்தன. இருப்பதில் சிறியவளான ஒரு பெண்குட்டியை தன்னிடம் வருமாறு கை நீட்டி அழைத்தாள் கங்கா. கிழவியின் பின்னே ஒளிந்து கொண்டு விரல் சூப்பியவாறு அந்த பிள்ளை முகத்தை மட்டும் நீட்டி எட்டி பார்த்து ஏதாவது பேச வேண்டுமென நினைத்த கங்கா அரவ பாசையில் திண்டாடினாள். மீறு பேரு? கிழவிக்கு புரியவில்லை. மீண்டும் கேட்டபோது பேரு என்று சொல் பிறந்ததால் சடச்சி என்றாள். மேலே எப்படி பேசுவது என்று தெரியவில்லை. பூமாடி மாரம்மா உதவிக்கு வந்தாள். கடந்த 2 மாதங்களில் பல தமிழ்ச் சொற்களை தெரிந்து வைத்திருந்தாள். அவளும் கிழவியும் திக்கித் திணறி பேச முயன்றனர். கங்காவும் கனகநூகாவும் மீண்டும் வர்த்தமானர் முன் வந்து நின்று பார்த்தனர். கம்பனன் காத்திருந்தான். மாரம்மா வந்து சொன்னால், இந்த கிழவி 60 வருஷமா இங்கதான் இருக்காம். மகன்கள் பேரன்கள் எல்லாம் இந்த பக்கத்தில் உள்ள குகைகளில் தான் குடியிருக்கிறார்களாம். கங்கா கைவளைகளை கலற்றினாள். குழந்தைகளை நெருங்கி போய் ஆளுக்கு ஒன்றாய் தந்தாள். இறங்கி நடந்து குன்றின் கிழக்கே வந்தனர். கனகநூகா பாறையின் வெட்டுத்தடங்களை சுட்டியவாறு குன்றின் உச்சியை காட்டினாள். சின்னதாக ஒரு கற்கோயில் தெரிந்தது. குளத்தில் செந்தாமரைகள் மலர்ந்திருந்தன. குளித்துவிட்டு மேலே ஏறலாம் என்று கங்கா உடைகளை களையத் தொடங்கினாள். அதுவரை அந்த நிழலில் காத்திருப்பதாக சொன்ன கம்பனன் இன்னும் விழுது இறகாத அந்த இளம் ஆலமரத்தை நாடி போனான். சில்லென்ற நீர் அமிழ்ந்து கங்கை சற்றே நீந்தி முன்னே போனாள். கால்கள் பாவவில்லை. ஆழம் இருக்கும் நீருக்கும் மேலே தலை தூக்கியவள் கூந்தலை அவிழ்த்து விருத்தாள். உள்ளாடையையும் உருவி எதிரே பாறையில் நின்ற கனகாவை நோக்கி எறிந்தாள். குன்றின் பின்னே சூரியன் இறங்கியிருந்தான். மாலை நெருங்குகிறது. இந்த குன்றை பார்த்ததிலிருந்து துங்கபத்திரையே நினைவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் மூழ்கி கண் திறந்து ஆழத்தை பார்த்தாள். தரை தெரியவில்லை. மாலை வெயிலில் பசுமஞ்சளாய் நீர் கலங்கி தெரிந்தது. இந்த குளத்தில் குளித்தெழுந்த சமண முடிகள் எத்தனை பேர்! ஏன் எப்போதும் ஊர்களின் புறத்தே கற்குன்றுகளுக்குள் இன்னொரு கல்லாய் உறைந்திருந்தனர். இன்னும் அந்த உலகையே புலன்களால் துய்க்க துடிக்கும் மானுட இச்சையிலிருந்து விலகிய அவர்கள் தேட்டம்தான் என்ன? எவ்வழியே போனாலும் மனிதன் அழிந்துதான் போவான், அது மட்டும் நிச்சயம். பின் எது மிஞ்சும்? இந்த சிலைகளா, கலைகளா, எழுத்தா? அவையும் அழியும். வைகையின் புனலோடு போய் அழிந்த ஏடுகள் எத்தனை! சிந்தையில் அரும்பி எழுதாமலே கழுவேற்றத்தில் கருகிப் போயிருக்கலாம். 1000 பேர் எண்ணிக்கையில் மிக இருக்கலாம், 80 பேரே. ஆனாலும் அது கடவுளின் பேரால் நடந்தது. ஆட்சி அதிகாரத்தின் மமதையால் நடந்தது. அந்த வன்கொலைக்கு சாட்சியாய் இருந்த வைகை கண்ணீர் பெருக்கி ஓடியிருக்கும். அந்த வழியின் துயர் சுமந்த காற்று இந்த மண்ணின் மார்பெல்லாம் அரைந்து புலம்பியிருக்கும். துங்கபத்திரையில் சிந்திய ரத்தம், பல்லாயிரம் பெண் குழந்தைகளின் ரத்தம் நதியோடு ஒழுகாது இன்னும் உறைந்திருந்தது. முகமதியர் மூட்டிய தீ ஆனைக்குந்தியில் 3 நாட்களாக நின்றிருந்து இன்னும் அணையாது கனல்கிறது. பெண் மனதில் வஞ்சினம் அணையாது. அதை முளைப்பாலோடு குழந்தைக்கும் புகட்டுவாள். தலைமுறைகளுக்கு அது ரத்தத்தில் எரிந்து கொண்டிருக்கும். கங்கா நீருக்கு மேலே தலை உயர்த்தினாள். மூச்சு வாங்கியது. பகீரதியை இடுப்பில் தூக்கிக் கொண்டு ஒரு தாதி தப்பித்து ஓடினாள்.
ஆனைக்குந்தையின் மதில் தாண்டி ஆற்றைக் கடந்து தென்கரையில் மாதங்க மலை மேல் ஏறி ஒளிந்திருந்தாள். 5 வயதான அரியாச் சிறுமியின் பகீரதி பசியோடும் பயத்தோடும் மலைமேலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். வடகரையில் பற்றி எறியும் ஆனைக்குந்தியை பார்த்து கொண்டிருந்தவள் அழுது அழுது பசியால் மயங்கி விழும் வரை. மாதவாறு இளவரசி பகீரதி பின்னர் ஏதுமற்று எங்கோ ஒரு குடிசையில் வளர்ந்தாள். பின்னும் 9 ஆண்டுகள் கழித்து தென்கரையில் மாதங்கமலை அடிவாரத்தில் ஏமகூடப்பாறைகளின் மேல் விருபாசர் கோயிலைச் சுற்றி விஜயநகரத்தின் கோட்டை மதில்கள் முளைத்தன. பகீரதி அவ்வா பேரப்பிள்ளைகளை மடியில் கிடத்தி இந்த கதையைத்தான் சொல்வார். மொழியறிந்தபோது கங்காதேவி கேட்ட முதல் கதை இதுதான். வட்டமிட்டு உள் சுழித்து ஆ என்று அவள் எழுதுவதற்கு முன் குருவால் ஏந்த கற்பித்திருந்தாள் அவ்வா. பெருவாள் எடுத்து பயின்ற வீராங்கனை ஆகும் வரையும் அதன் பின்னும் எத்தனையோ முறை மாதங்க மலை மேல் நின்று வடகரையில் தெரியும் ஆனைக்குந்தியை பார்த்தவாறு இருந்தால் கங்கா. இன்று அது மீண்டும் நகரமாகிவிட்டது, விஜயநகரத்தின் ஒரு அங்கம். ஆனால் அவள் கண்களுக்கு எரிந்து கொண்டிருக்கும் ஆனைக்குந்திதான் தெரியும். துங்கபத்தரை அதன் செந்தழல் பிம்பத்தை சுமக்க முடியாமல் துடிக்கும் அவள் மட்டுமல்ல, கம்பளி மண்ணின் குழந்தைகள் அனைவரும் அந்த கதை கேட்டுத்தான் வளர்கிறார்கள். கிளிகள் மிழற்றும் ஒளி கேட்டு மேலே பார்த்தாள். வடக்கிலிருந்து ஒரு கிளிக்கூட்டம் தென்புறத்தோப்புக்குள் பறந்து கொண்டிருந்தது. அமணமலையிலிருந்து பாய்ந்து இறங்கிய அம்பு போன்ற ஒன்று கிளிக்கூட்டத்தில் தைத்து எகிரிச் சென்று ஆலமரத்தில் மறைந்தது. கிளிகள் அலறி சிதறி பறந்தன. மின்னல் வெட்டியது போல் இருந்தது. ராஜாளி என்ற மின்னல். வல்லூர் வேட்டை, சாளுவப் பறவை, பச்சி ராஜா. கரையில் நின்ற ஜோகம்மாவை பார்த்து கங்கா கத்தினாள், இப்போதே போரை தொடங்க வேண்டும். உடனே ராஜாவிடம் போய் சொல். ஓடு கரையில் கங்கா ஏறவும் 40 தோழிகள் நின்று சீலையால் அரணாக சுற்றினர். கம்பனன் கோபத்தோடு கங்காவை நோக்கி வந்தான். நெருங்கிய போது நிறை நிர்வாணத்தில் அவள் தலை துட்டியவாறு அவனை பார்த்தாள். அவன் கத்தினான், கங்கா, இது விளையாட்டல்ல, போர். இன்னும் சற்று நேரத்தில் இருட்டுவிடும். முழு அமாவாசை. நான் தீர்மானித்து விட்டேன். இதில் இனி மாற்றமில்லை. உடனே சென்று தயாராகுங்கள். உன் பிடிவாதத்திற்கு அளவில்லையா? என்னோடு விளையாடலாம். 1000 உயிர்களோடு விளையாடுகிறாய். குமாரகம்பனா, விலகினில். விஜயநகர போர் இதுவல்ல. இது என் யுத்தம், கம்பளியின் யுத்தம். இதற்காகவே நான் பிறந்தேன். இந்த நாளுக்காகவே காத்திருந்தேன். இதற்காகத்தான் வாளெடுத்தேன். 1000 கொள்ளவாறுகளை இழந்தாலும் இந்த இரத்தத்தில் நடந்து போய் இன்றிரவே பலியெடுப்பேன். யானைக்குந்தையின் பகை முடிப்பேன். போ, அந்த ரேணுகை மீன் ஆணை. குமாரகம்பனன் நடுங்கினான். அவன் அறிந்த கங்கா அல்ல இவள். இந்த குரல் ஏதோ அமானுட வல்லமையின் அசிறுதி போல ஒலிக்கிறது. சூரியன் நெற்றி மட்டத்திற்கு இறங்கிவிட்டான். பசுமலை கடிவாரத்தில் வடக்கே கங்கையம்மன் பூஜைக்கான ஏற்பாடுகள் அவசர கதையில் நடந்தன. தளபதிகள், குலப்பெரியவர்கள், அணித்தலைவர்கள் எல்லோரும் வந்து வரிசைப்படி நின்றனர். அமணமலையிலிருந்து கங்காவும் கம்பனனும் நேராக பூஜைக்கு வந்தனர். பூஜை ஆரம்பமாயிற்று. சக்கிலிய மாதங்கி ஒருத்தி கங்கையம்மன் செப்புச் சிலையை தலையில் தூக்கியவாறு வந்தாள். பின்னே 9 தேவதுந்துபிகள் வரிசையில் வந்தன. அந்த உரிமைகள் இலையும் ஒளி மட்டுமே ஊ ஊ என்று காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. மண்ணில் விரிக்கப்பட்ட கம்பளத்திற்கு எதிரே ஒரு பீடத்தில் கிழக்கு நோக்கி கங்கையம்மனை வைத்தாள். தலிப்பெண்டீரான 2 பசவிகள் நீராட்டி சந்தன கம்பளங்கள் பூசி அம்மனை அலங்கரித்து மாலை அணிவித்தார்கள். 12 கைகள் விரிய தேவி தன் மக்களை நோக்கி நின்றாள். ஒரு கையில் திரிசூலம், மறுகையில் உடுக்கை. ஒன்றில் அம்பு, பிரிதில் கம்பு. ஒருகரம் பாம்பை பிடிக்க, மறுகரம் செடியை ஏந்தியது. தக்கையும் தடிமலப்பழத்தையும் 2 கைகள் கொண்டிருந்தன. வில்லொரு கையிலும் சூளம் ஒரு கையிலும் ஏந்தி ஆங்கார ரூபிணியாய் நின்ற அன்னையே பின்னும் அன்னம் ஒரு கரத்திலும் விசிறி ஒரு கரத்திலும் தாங்கி அருள்பாலித்தாள். மீண்டும் உரிமைகள் விம்மத் தொடங்கின. கொல்லவாறுகளின் காமதேனுவான பொலியாவு முதலில் வந்தது. முத்து முகபடாம் அணிந்து கொம்புகளில் தங்கப் பூண்கள் பூண்டு சிமிளையும் உடலையும் வண்ணப்பட்டு அலங்கரிக்க, கால்களில் தங்கச் சலுகைகள் ஒலிக்க கம்பீரமாக நடந்து வந்து கம்பளத்தின் மீது நின்றது. இப்போது உரிமைகள் சுருதி உரைக்க குலஜண்டவாறு பொலியாவுக்கான வாழ்த்துப்பாடலை கூடினார். ஆவும் அம்மனும் எதிரெதிரே இருந்தனர். சூழ நின்றவரெல்லாம் கைகூப்பித் தொழுதனர். ஒரு பசவி நனைத்த திணையை உள்ளங்கையில் ஏந்தி நீட்ட பொலியாவு அதை தின்றது. முடிந்ததும் கோபாலன் கயிற்றை பற்றி அழைத்து கொண்டு போனான். அடுத்ததாக குல வரிசைப்படி மூத்த குடியரான சக்கிலியரின் ஆவு வர வேண்டும். ஆனால் அவர்கள் ஆதியில் எப்போதோ ஆவை கொன்று தின்று விட்டதால் குலவிளக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் ஆவு வளர்ப்பதும் தடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் சடங்குகளில் முதல் மரியாதை எப்போதுமே உண்டு. எனவே அவர்களுக்கு பசவண்ணா ஆவு வந்தது. அதே அலங்காரங்களோடு வந்து கம்பளையில் நின்றது. ஜெண்டவாறு சக்கிலிய குலப்பெருமைகளை பாடினான். எல்லோரும் தொழுதனர். திணையை ஏற்றுக்கொண்டு விலகிச் சென்றது. அடுத்து சில்லவாரின் புள்ளையாவு வந்து நின்றது. பின் வல்லக்காரவாரியின் மயிலையாவு, பாலமாவாறு, குருவாறு, குஜிபொம்மு, வெக்கிலியர், காவன்னகாறு, இர்ரிகாறு, குறிபாலமாவாறு என்று ஒவ்வொரு ஆவும் வந்து கம்பளி ஏற குலப்பாடகர்கள் குலப்பெருமையை பாடினர். கங்கையம்மன் வழிபாடு முடிந்து சூரியன் மறைந்து விட்டான். வெளிச்சம் மட்டும் மங்களா இன்னும் மிச்சம் இருந்தது. அடுத்து எல்லம்மன் பூஜை. 2 ஆணைகள் உயரத்திற்கு
சாரங்கள் கட்டி மேலே பீடத்தில் எல்லைமனை வைப்பதுதான் வழக்கம். சாரத்தில் ஏறித்தான் சாமி மாலையை எடுக்க வேண்டும். இப்போது நேரமில்லாததால் பசுமலையை ஒட்டியிருந்த சின்ன மண்குன்றின் உச்சியில் எல்லமனை வைத்திருந்தனர். இந்த பூஜையில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் எல்லாம் வந்து அணிகளுக்கு முன்னே நின்றனர். சற்று தூரத்தில் வெட்டவெளிக்கு அப்பால் அந்த குன்று இருந்தது. எருமை கிடாரி ஒன்றின் மூக்கணாங்கயிறை பிடித்தவாறு இருவர் குன்றின் அடிவாரத்திற்கு சென்று எல்லமனை நோக்கி நிறுத்தினர். உரிமை முழங்கிக் கொண்டிருக்க ரம்பாவுல கேசவனின் பட்டாக்கத்தி மின்னலாய் வெட்டியது. குருதி பீரிட்டு பாய சக்கிலியரின் எக்காலம் அலையலையாய் உயர்ந்தது. அது உச்சத்தை தொடும் முன் மற்றவரையும் சேர்ந்து கொண்டன. முரசுகள் திசையெங்கும் முழங்கின. பேரொளியால் காற்று நடுங்கியது. வரவிருந்த இருள் வெருண்டு ஓடியது. போர் தொடங்கிவிட்டது. இனிதான் எல்லம்மனின் மாலையை எடுக்கும் சடங்கு. யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம். கன்னிகளியாதவராக இருக்க வேண்டும். எப்போதும் அதை எடுப்பதில் போட்டி நிலவும். யார் முதல் எட்டை எடுத்து வைப்பது என்பதில்தான் தயக்கமும் தாமதமும். பிறகு ஆளாளுக்கு எல்லம்மனை நோக்கி பாய்ந்து ஓடுவார்கள். வல்லக்கவாரும் சில்லவாரும் இதை பெரிய கௌரவ பிரச்சனையாகவே கருதுவார்கள். யார் முந்துவது என்பதில் அவர்களுக்குள் தான் போட்டி. முரசொலிகளும் பெரும் ஆர்ப்பரிப்புமாக போர்விழி மேலும் மேலும் கூடிக்கொண்டிருந்தது. அது நரம்புகளை முறுக்கேற்றி மனிதர்களை வேறு உலகத்துக்கு இழுத்துச் சென்றது. கூட்டத்தில் சலனம் தெரிந்து ஒன்றிரண்டு இளைஞர்கள் எல்லம்மனை நோக்கி ஓடத் தொடங்கினர். 4-5 குதிரைகளினூடே பாய்ந்து வெட்டவழிக்கு வந்துவிட்டன. மேற்கே கடைசியாய் நின்ற 301 குதிரை வீராங்கனைகளில் ஸ்ரீ ஜானகி வாரி பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு குதிரை விலகி முன்னோடியது. சில நொடிகள் கழித்துத்தான் அவள் கனகநூகா என்று உணர்ந்தார்கள். பெண்களின் குளவைச் சத்தம் உயர்ந்தது. ஓடிச் சென்றவர்களையும் மற்ற குதிரைகளையும் மிஞ்சி கனகநூகாவின் குதிரை குன்றில் ஏறி முன்னே ஓடியது. பேரிரைச்சலையும் மீறி அணிகளினூடே பாலமவாறு பாலமவாறு என்ற சொல் மந்திரம் ஒளித்துச் சென்றது. எல்லம்மாவை வணங்கிவிட்டு சாமி கழுத்தில் இருந்த வஞ்சி மாலையை தூக்கித்தான் அணிந்து கொண்டாள். ரேணுகாவின் காலடியில் சிவப்பு கச்சையில் இருந்த குருவாளை எடுத்து கனகநூகா தன் கழுத்தை அறுத்து தன்னைத்தானே பலியிட்டாள். கோட்டையின் கிழக்கு மேற்கு மதில்களிலிருந்து 8 அக்கினி எந்திரங்கள் குண்டுகளை கக்கிக் கொண்டிருந்தன. பனை உயரத்துக்கு கம்புகளால் கட்டப்பட்டு கீழே 6 வண்டிச் சக்கரங்கள் இணைக்கப்பட்டு நகரும் பரன்கள் கிழக்கில் 12ம் மேற்கில் 10ம் அகழிக்கு வெளிப்புறம் நிறுத்தப்பட்டிருந்தன. கிழக்கே செஞ்சு வில்லாளிகளும் மேற்கே மாதிக வில்லாளிகளும் பரன்களிலிருந்து மதிலின் மேல் அரண் இடைவெளிகளை குறிவார்த்து அம்பு எய்து கொண்டிருந்தனர். நிறையிருளில் அனைத்தும் கரிய உருக்களாக மட்டுமே தெரிந்தன. மதிலேறுவதில் விற்பன்னர்கள், எருக்கலர்கள், வடுக்குறவர்கள், நூற்றுக்கணக்கான ஏணிகள் முடிவடங்களுடன் மதில்களின் உச்சியை அடைய முயன்றனர். கிழக்கு மேற்கு வாசல்களிலும் எரியூற்ற முயன்ற போதெல்லாம் மேலே இருந்து தண்ணீரை ஊற்றி அணைத்தவாறு இருந்தனர். அக்னி எந்திரங்களால் பெரிய பாதிப்பை உண்டாக்க முடியவில்லை. 2 பரன்களின் உச்சப்பீடங்களை மட்டுமே சிதைத்து விட்டிருந்தன. வீரர்கள் அதன் தொடு எல்லைக்கு அப்பால் அணிவகுத்திருந்தனர். சற்று நேரத்திலே மதில் மேல் எவரிடமும் வில்லில்லை என்று உறுதிப்பட்டது. மேலே ஏற முயன்றவர்கள் குத்தியும் வெட்டியும் அகழிக்குள் தள்ளி கொண்டிருந்தனர். கோட்டை வாசலில் குடங்குடமாய் எண்ணெய் கொட்டி கொளுத்துவிட்டாலும் தீ பரவும் முன்னே நீரை கொட்டி அணைத்தார்கள். எருக்கலர்கள் மதில் உச்சியை எட்ட முடியாமல் நூற்றுக்கணக்கில் அடிபட்டு அகழியில் விழுந்தார்கள். கிழக்கே யானை மீதிருந்து பார்த்து கொண்டிருந்த தளபதி மங்கன் எருக்கலர்களை பின்வாங்குமாறு உத்தரவிட்டான். அடுத்து முழு வேகத்தில் தாக்குதல் தொடங்கியது. குந்தம் ஏந்திய சில்லவார்கள் நிறையாய் அகழியில் இறங்கி ஏணிகளில் ஏறினர். ஏணியில் ஒரே நேரத்தில் 4 பேர் நின்றனர். மேலே உள்ளவன் விழுந்தால் அடுத்தவன் மறுகணமே அந்த இடத்தில் நின்றான். மதில் முனைகளில் சண்டை உக்கிரமடைந்தது. கோட்டை வாசுகளை எப்பேடுபட்டானும் எரியூட்ட முனைந்தனர். வாழை மட்டையால் வேடு கட்டப்பட்ட எண்ணெய் களையங்களை தூக்கிச் சென்று கதவின் உயிரே எரிந்து உடைத்தனர். இப்போது எரி அம்புகள் தொடர்ந்து கதவுகளில் தைத்து பற்றின. நீரையும் மீறி களையங்கள் எரிபட்டன. முழு கதவிலும் தீ பரவி எரிந்து கதவையும் தாண்டி பின்னே குறுக்குவாட்டில் தடுப்பருணாக அடுக்கப்பட்டிருந்த 5-6 மரவரிசைகளுக்கும் அது பரவியது. அலங்கத்தில் இருந்தவர்கள் வெக்கை தாங்க முடியாமல் இருபுறமும் மதிலோரங்களில் பரவி சில்லவார்களின் குந்தகங்களுக்கு பலியாயினர். கிழக்கு மதிலெங்கும் வடுகர்களின் ஆதிக்கம் பெருகிக் கொண்டிருந்தது. மூளை ஆலங்கங்களை கைப்பற்றுவதற்கான கடும் சண்டை நடந்தது. வடக்கு தெற்கு மதில்களுக்கு அவர்களை பரவ விடாமல் தடுப்பதில் மதுரை முகமதியர்கள் முனைந்து நின்றனர். கோட்டையின் உட்புறம் இறங்கிவிட்ட சில்லவார்கள் கதவின் பின்புறம் தீ வைத்தனர். மேற்கு மதில்களில் இருந்து பரவிய சக்கிலியர்கள் தெற்கு மதிலில் நுழைந்து விட்டனர். முகமதியர்களை நெருங்காமலே அம்புகளால் அரைந்து வீழ்த்திக் கொண்டே முன்னேறினார்கள். அம்புகள் படைக்குருவிகளைப் போல மதில் மேல் பறந்து கொண்டிருந்தன. இப்போது முடிவடங்கள் 4 மதில்களில் இருந்தும் கோட்டையின் உள்ளே தொங்கின. எங்கு நோக்கினும் சாறை சாறையாக உள்ளே இறங்கி குதித்தனர். மதில் வீதிகளில் முகமதிய குதிரை வீரர்களோடு துவந்த யுத்தம் நடந்தது. மற்ற 3 வாசல்களிலும் இப்போது தீ எரிந்தது.
கிழக்கு வாசலும் பின் தடுப்புகளும் முற்றாய் எரிந்து சரிந்து கீழே கால்பாகத்தில் மட்டும் தீ தெரிந்தது. அது முற்றாக எரிந்து அடங்க பொறுக்காமல் யானைகள் களத்தில் இறங்கின. 10 சக்கரங்களுக்கு மேல் கிடந்த பெருந்தடியை 2 யானைகள் தள்ளி கொண்டு வந்தன. கரியான பின்னும் நின்றெறிந்த கட்டைகளை மரத்தடி உடைத்து உள்ளே தள்ளியது. தீ இப்போது ஒரு ஆள் மட்டத்திற்கு மட்டுமே உயர்ந்தது. உடனே வெளியிலிருந்து கைமாறி தண்ணீர் பானைகள் வந்தன. சில நொடிகளிலேயே தீயை அணைத்துவிட்ட வீரர்கள் கரிக்கட்டைகளை அப்புறப்படுத்துவதில் ஈடுபட்டனர். தளபதி மங்கனுக்கு கங்காதேவியால் இடப்பட்டிருந்த உத்தரவு கராராக இருந்தது. கோட்டைக்குள் நுழையும் முதல் குதிரை 300 அணியினராய் இருக்க வேண்டும். கிழக்கு வாசலிலிருந்து எக்கால ஒலி கேட்டதும் நேரே தோப்புக்குள் காத்து நின்ற கங்காதேவியின் அணி கிளம்பியது. முன்னே வராகக் கோடியுடன் ஜோகம்மாவின் குதிரை பாய்ந்து சென்றது. இரு நிறையாக வீராங்கனைகள் ஈட்டியுடன் நடுவில் குதிரைகள் தீப்பந்தம் ஏந்தி ஓடின. கோட்டைக்குள் நுழைந்ததுமே இருளில் திசை வழியும் தெரியாத குழப்பத்தில் வேகம் மட்டம்பட்டு குதிரைகள் தேங்கின. முதல் வீதி எங்கும் ஒலித்த வெறிக்குரல்கள் எல்லாம் வடுகிலேயே இருந்தன. இந்த எதிர்ப்பையை காணமே நகரின் உள்தெருக்களில் சண்டை நடப்பது தெரிந்தது. கங்கா மதிலை ஒட்டியே தென்புறமாக குதிரையை செலுத்தினாள். குதிரை மதிலின் உள்ளே இறங்கிக் கொண்டிருந்த சில்லவார்கள் குதிரை அணிக்கு வழிவிட்டு ஒதுங்கினர். முகமதிய வீரர்கள் இழந்த குதிரைகள்தான் மதிலோரங்களில் தனித்து அலைந்தன. கங்காவின் அணி தெற்கே விலகவும் முரசொலிகளுடன் பெரு வெள்ளம் போல மேகல கனகண்ணாவின் குதிரைகள் உள்ளே நுழைந்தன. கங்கா தென்மதில் ஓரமாக போனாள். தெற்கு வாசல் எரிந்து கொண்டிருந்தது. மேற்கே கொஞ்ச தூரம் போனதும் தனித்து ஒரு மாளிகை தெரிந்தது. அரண்மனையாக இருக்க வேண்டும். ஆனாலும் சிறியதாக தோன்றியது. நெருங்கிய போதுதான் தெரிந்தது அரண்மனை குதிரை காவலர்களோடு வடுகர்கள் மோதிக்கொண்டிருப்பது. அரண்மனையை சுற்றி வளைத்து தாக்குமாறு சொல்லிவிட்டு கங்கா முன்னே பாய்ந்து ஒருவன் வயிற்றில் ஈட்டியால் குத்த அவன் குதிரையிலிருந்து சரிந்து அப்புறமாய் விழுந்தான். 200 குதிரைகளே அங்கு காவலில் நின்றிருந்தன. சண்டையிட்டும் மீள முடியாது என்பதை உணர்ந்த முகமதியர்கள் தப்பி ஓடவே முயன்றனர். அதற்கும் வழியில்லாததால் குதிரையை விட்டு ஒளிய இடம் தேடினர். பலர் வடுகட்சிகளில் ஒருத்தி கூட வாளை எடுக்கவில்லை. ஈட்டியாலே குத்தி தள்ளினர். குதிரைகள் கனைத்து தாறுமாறாக மறுத்தன. இறங்கி ஓட முயன்றவர்கள் குளம் படிகளில் மிதிபட்டனர். தீப்பந்த ஒளியில் தாடிகளை அடையாளம் வைத்து குத்தினர். சற்று நேரத்தில் மஞ்சள் தலைப்பாகை வடுக வீரர்களைத் தவிர அங்கு யாரும் மண்ணில் நிற்கவில்லை. அரண்மனை நெடுங்கதவும் அடைத்து கிடப்பதைக் கண்டாள் கங்கா. இப்போது யானை வந்துவிடும் என்று குரல் கேட்டு திரும்பியவள் குதிரையிலிருந்து மங்கனை கண்டாள். நிழலாக அவளை பின்தொடர்ந்திருக்கிறான். இன்னும் சற்று நேரத்தில் மதுரை அடங்கிவிடும் என்றான். கதவை உடைத்து உள்ளே நுழைந்ததும் பெண்களின் கூக்குரல்களே கேட்டன. உள்ளே இருந்தவர்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்த முற்றத்தில் நிறுத்தினர். எல்லோரும் கூப்பிய கைகளோடு தரையில் விழுந்தனர். எங்கே சுல்தான் என்று கேட்டான் தளபதி. பதிலில்லை. எழுந்து நிற்கச் சொன்னான். சுல்தான் எங்கே? தெரியாது. முன்னே பாய்ந்து அங்கு நின்றிருந்த அலி ஒருவனின் தலையைச் சீவினான் மங்கன். அலறிய பெண்கள் வெகு தூரத்துக்கு முன்பே அரண்மனையை விட்டு அவர் போய்விட்டதாக சொன்னார்கள். கங்காவின் அணி கோட்டையை விட்டு வெளியேறி கிழக்கே யானை தாவாளத்தின் அருகே வந்திறங்கியது. கவுலால கமலாட்சி, கோபுதால கிருஷ்ணம்மா, காமுல ரேணுகா, தாமசாணி ஆரம்மா, கோதண்ட அகமஞ்சி, போடாவுலு சிரதேவி ஆகியோரை காணவில்லை. நந்தியால மாவூரம்மாவும் முனரிமன்ன தேவயானியமும் கடுமையான காயங்களுடனும் இன்னும் சிலர் லேசான காயங்களுடனும் இருந்தனர். 3ஆம் ஜாமமும் கடந்தது. கோட்டையில் உள்ளே கூச்சலும் ஆரவாரமும் குறைந்திருந்தது. கங்கா இன்னும் தோழிகளோடு பேசிக் கொண்டிருந்தாள். குதிரையை விரட்டி கொண்டு வந்த மங்கன் சுல்தான் இறக்கும் இடம் தெரிந்துவிட்டது என்றான். ஓடிப்போய் ருத்துடுவின் மேலே ஏறி கங்கா கேட்டால் எங்கே? தென்புற மலையின் மேல். எப்படி தெரியும்? அங்கே அடிவார மண்டபத்தில் படுத்து கிடந்த கல்லன் ஒருவன் 10-20 தாடிக்காரர்கள் ஓடி வந்து மலை மேல் ஏறுவதை பார்த்தானாம். அவனோடு இருந்த சந்நியாசி இத்தகவலை உடனே நம்மிடம் சொல்ல வேண்டும் என்று கல்லனை விரட்டியிருக்கிறான். ஓடி வந்து சொன்னவனை என்னிடம் அழைத்து வந்தார். இந்த முற்றுகையை மீறி எப்படி தப்பி இருப்பான் என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள் கங்கா. முதல் ஜாமத்திலே நழுவியிருக்க வேண்டும் என் யூகம். வடக்கே திட்டிவாசல் வழியே வெளியேறி ஊர்ந்து போய் வைகை நாணல்களின் மறைவிலே மேற்கே போயிருப்பான். நம் வடக்கு அணிகள் ஆற்றுக்கு அப்பால் அல்லவா நின்றன. மேற்கு படைகளுக்கு பின்புறமாக தெற்கே ஓடி மலைக்கு போயிருக்க வேண்டும். அமாவாசை என்பதுதான் அவனுக்கு சாதகமாகிவிட்டது. கங்காவின் அணியும் தெற்கே நின்ற வல்லக்கவாரியின் குதிரை அணிகளும் மலையடிவாரத்தை அடையும் போது ஊர்களில் கோழிகள் கூவிக்கொண்டிருந்தன. கோபல்ல பரசு குன்றை சுற்றி வளைத்தான். கங்கா ஏற்கனவே மலை ஏறியவள். ஆதலால் நேரே படிகளின் கீழே போய் நின்றாள். பின்னே திரும்பி பார்த்தால் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தொடர்ந்து வந்திருந்தன. அவளை நெருங்கிய மங்கன் சொன்னான், விடிய கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. பிறகு மேலே போய் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இங்கேயே ஓய்விடுங்கள். மலைமுகட்டை பார்த்து கொண்டிருந்த கங்கா தளபதியின் பக்கம் திரும்பாமலே சொன்னால், என் பின்னே வா. குதிரையை விட்டுவிட்டு குதித்தவுடன் ஓடி படிகளில் ஏறினாள். அவளது அணியும் பின்னே
தொடர்ந்தது. மங்கனிடமிருந்து இரட்டை சீல்கை ஒளி விழுந்தது. நாய்கள் முன்னோடுவதற்கான சமிக்கை அது. குதிரைகளுடன் வந்த நாய்களை வீரர்கள் படிகளை நோக்கி ஏவி விட்டு பின்னே தொடர்ந்து ஓடினர். தீப்பந்த வீரர்கள் கங்காவை முந்தி அவளுக்கு அரணாக ஓட முயன்றனர். கங்கா 50 படிகளை ஏறும் முன் பெருவாரியான நாய்கள் அவளை தாண்டி மேலே பாய்ந்தோடின. படிகளை விட்டு விலகியும் பல நாய்கள் பாறைகளில் ஓடின. பாதிமலை ஏறும் போதே மேலே நாய்கள் விடாது குறைப்பது கேட்டது. இன்னும் ஏறியதும் குறுமரங்கள் நிற்கும் ஒரு திடல் இருந்தது. மேற்கே திரும்பி மேலேறும் படிகளில் தான் நாய்கள் தேங்கி நின்று விடாது குறைத்து கொண்டிருந்தன. நாய்கள் ஏற முடியாத பாறைகளின் மேல் அவர்கள் நின்றிருந்தனர். முன்னே ஓடிச் சென்ற தீவெட்டி வீரர்கள் நாய்களை அதட்டி அமர்த்திவிட்டு பாறையில் ஏற வழி தேடிக் கொண்டிருந்தனர். அதற்குள் கங்காவும் மற்ற வீரர்களும் அந்த இடத்தில் குவிந்து விட்டனர். வீரர்கள் ஒருவன் தோளில் மற்றவன் ஏறி பாறை உச்சியை பற்றி தாவி அவர்களை நெருங்கவும் அவர்கள் பாறை மேலே மேற்கு புறமாக ஓடினர். கங்காவின் அடி கீழே ஓடியது. அப்புறத்தில் உள்ள மொட்டைப்பாறைகளை அவர்கள் குதித்து நின்றனர். அதற்கும் அப்பால் வானம்தான் இருந்தது. அதல பாதாளம். மொட்டைப்பாறையை வளைத்து அவர்கள் நெருங்கினர். பெண்கள் முகமதியர்கள் ஒருவருக்கொருவர் ஒட்டி நின்று நீட்டிய வாளுடன் கத்திக் கொண்டிருப்பது தீவெட்டி ஒளியில் தெரிந்தது. கோலவாரி கிருஷ்ணா ஈட்டியோடு முதலில் முன்னே பாய்ந்தால் அடுத்த சில நொடிகளில் வெறிக்கூச்சலும் மரண ஓலமுமாக அந்த படுகளம் முடிவுற்றது. தனது ஈட்டியை உருவி கொள்ளாமலே கங்கா விலகி வெளியே வந்தாள். படிகளில் ஓடி ஏறியதின் மூச்சிறைப்பை இப்போதுதான் உணர்ந்தாள். அவள் முன்னே தண்ணீர் குடுவையை நீட்டினான் மங்கன். அவன் தாகம் அடங்கியது. காலில் காயம்பட்டிருந்த கஜ்ஜல பத்மாவையும் முளையில் காயமுற்றிருந்த சிந்த நிம்பு ஆரவல்லியும் கீழே தூக்கி கொண்டு ஓடினர். கிழக்கு வெளுக்கத் தொடங்கியது. கங்கா வடகிழக்கே பார்த்தாள். ஊமை ஒளியில் மதுரையின் விளிம்புகள் வடிவுற்று துளங்கின. வானோடு நிலமும் தெளிந்தபோது இருபுறமும் சுடர் எழுந்த அகல் போல் திகழ்ந்தது மதுரை. மறுநாள் காலை அமணமலை குளத்தில் தோழிகளோடு நீராடிக் கொண்டிருந்தாள் கங்கா. இப்போது அதன் அடியாளத்தை கண்டுவிட்டாள். கொஞ்ச தூரம் வரை குன்றின் பாதம்தான் சரிந்து நீண்டிருந்தது. அப்பால் மண். மேலே உள்ள தீர்த்தங்கரரை போய் வணங்குவதற்காக தோழிகள் தாமரை மலர்களை பறித்து கரையில் சேர்த்து கொண்டிருந்தனர். குமரி பெண்ணான புல்லாவுலு ஸ்ரீதேவி மேற்கே பாறையில் இருந்து அக்கா இங்கே வா என்று கத்திக் கொண்டிருந்தாள். கங்கா நீந்தி அவரிடம் போனதும் அரைத்து இரு கைகளிலும் சேர்த்திருந்த மஞ்சளை இவள் முகத்தில் பூசினாள். சுற்றிலும் 5-6 பேர் நீரில் நின்றவாறே பாறையில் மஞ்சளை உரசிக் கொண்டிருந்தனர். கிண்டலும் கேலியும் கொச்சை பேச்சுமாக குளக்கரை களை கட்டியிருந்தது. ஒய் அக்கா என்று கெஞ்சினாள் ஸ்ரீதேவி. ஏமி நீவு அதிரூப சுந்தரி. திருத்தவாறே ஸ்ரீதேவியின் கைகளை உதறிவிட்டு நீரில் மூழ்கினாள் கங்கா. மஞ்சளை கழுவிவிட்டு கிழக்கே பார்த்த கங்கா ஒரு கூட்டம் அமனைமலை பாதையில் வருவதைக் கண்டாள். 50க்கு மேல் பெண்களும் ஏராளமான பிள்ளைகளுமாக அந்த கூட்டம் மூட்டை முடிச்சுகள் தட்டுமுட்டு சாமான்களை சுமந்தவாறு மேற்கு நோக்கி சென்றது. குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த பூமாடி மாரம்மாவை அழைத்தான் கங்கா. அந்த கூட்டத்தை சுட்டிக்காட்டி என்ன ஏது என்று விசாரித்து வரச் சொன்னாள். மாரம்மாவிடம் பேசிவிட்டு அந்த கூட்டம் ஒத்தையடி தடம் வழியே மேற்கே சென்று மலைக்கப்பால் மறைந்தது. 4 வயது குழந்தையான வரலட்சுமி கஸ்தூரியின் தோரில் ஏறி இருந்து அவள் கூந்தலை பற்றியவாறு குளத்துக்குள் சவாரி சுற்றி கொண்டிருந்தாள். கங்காவின் அருகே வந்ததும் அம்மா அம்மா என்று தாவினாள். அவளை வாரி எடுத்து கங்கா முத்தினாள். மாரம்மா வந்து சொன்னால் அவர்கள் மதுரை வடகரையில் உள்ள ஊரில் இருந்தார்களாம். முகமதியர்கள் அந்த காலத்திலே பெண்களை தூக்கி கொண்டு போய் கட்டாய கல்யாணம் செய்திருக்கிறார்கள். இப்போது 2 தலைமுறைக்கு பின் தங்கள் தாய்விடான மேற்கு நாட்டுக்கு திரும்பப் போகிறார்கள். ஸ்ரீதேவியின் தோளில் இருந்த வரலட்சுமி எல்லோரும் செய்வதை பார்த்து தானும் 2 கரங்களை சேர்த்து வைத்து கும்பிட்டுக் கொண்டிருந்தாள். சிறு தளியின் கருவறையில் வர்த்தமானரின் காலடியில் ஏராளமாக மலர்கள் குவிந்திருந்தன. கிழக்கே பார்த்தால் கங்கா. மதுரையின் மேற்கு கோபுரம் தாமரை முக்கு போல் நின்றது. எதிர்வெயிலில் கண்கள் கூச கூச அதை பார்த்திருக்கும் போதே கற்பனையின் இதழ்கள் ஒவ்வொன்றாய் விரிந்தன. திரும்பி அருகேல் நின்று ஸ்ரீதேவியிடம் சொன்னாள், நான் இதை எழுதப் போகிறேன். வரலட்சுமியை வாங்கி அணைத்துக் கொண்ட போது பெயர் உதித்தது மதுரா விஜயம். மதுரையில் நடக்க வேண்டிய பணிகளை ஒழுங்குபடுத்திவிட்டு குமாரகம்பனன் ஆவலோடு கங்காவின் கூடாரத்துக்கு திரும்பிய போது 2ஆம் ஜாமம் கடந்திருந்தது. காவல் வீரர்களை தவிர படை முழுக்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. உள்ளே நுழைந்தபோது விளக்கொலியில் கங்கா எழுத்தாணி பெற்று ஓலையில் எழுதி கொண்டிருக்க, இன்னும் தூங்கவில்லையா என்றான். மதுரா விஜயம் என்ற வரலாற்று காதையை எழுதுகிறேன். விஜயநகர இளவரசன் குமாரகம்பனின் போர் வெற்றிகளை விவரிக்கும் சமஸ்கிருத கவிதை. கிண்டல் பண்ணாதே, உண்மை. ஆச்சரியமும் உவகையும் பொங்க சொன்னால் கங்கா ரவுத்திரம் என்று பெயர் சூட்டு. ஆனக்குந்தி இளவரசியின் சாகசமல்லவா இந்த வெற்றி? சிரித்துக்கொண்டே கங்கா சொன்னாள், என் நிகழ்காலம் உங்கள் நிழலிலே கழிந்து விட்டது. இது போதும். ஆனைக்குந்தி உக்கிர நரசிம்மருக்கும் கங்கைக்கும் நேர்த்திக்கடன் தீர்க்க வேண்டும்.
என் மனம் அமைதி கொண்டு விட்டது. இனி வெள்ள ஏதுவுமில்லை. வரலட்சுமியின் கனவுகளை நீட்சியாக வளர்வாள். விஜயநகரத்தின் மகாராணி ஆவதற்காக என்று கம்பனின் குரலில் பெருமிதத்தோடு லேசான கிண்டலும் இருந்தது. எழுந்து அருகில் வந்தவளை இழுத்து அணைத்தான். ஏன் கூடாது? மகாராணி சாந்த ஸ்ரீ புத்தரியின் நாமத்தால் ஸ்ரீ கிருஷ்ணாதிரத்தை கட்டி ஆண்டாள். காகதியின் பெயரால் விசால ஆந்திரத்தை உருவாக்கிய சக்கரவர்த்தினி ருத்ராம்பா முதுமையிலும் முத்தகலத்தில் போரிட்டு மடிந்தாள். காப்பு குளத்தில் ராணிகள் நாடாளக்கூடும் என்றால் கொல்லவாரில் ஏன் கூடாது? இடையர்குல பேரரசியாகிய விஜயநகர சிம்மாசனத்தில் வரலட்சுமி அமர்வாள். அவள் அண்ணன் எம்பனன் தென்மண்டல ஆளுநராக அவளுக்கு கீழேதான் இருப்பான். கங்கை அனுகிரகப்பால் பார்க்கலாம். உனக்கு ஒரு பரிசு இதோ பார் என்று கையிலிருந்து வாளை நீட்டினான். பழைய பாணியில் இருக்கிறது. இது ஏது? அரண்மனை பூஜை அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார்கள். இதன் பெயர் சந்திரகாசம். விளக்கொலிக்கு அருகே சென்று வாளை புரட்டி புரட்டி கூர்ந்து பார்த்தாள் கங்கா. அதன் கைக்காப்புக்கு அருகே மடலில் 2 மீன்கள் நின்றிருந்தன. மறுமடலில் வட்டெழுத்துக்களால் பெயர் பொறித்திருந்தது. தெலுங்கும் சமஸ்கிருதமும் அறிந்திருந்த அவளுக்கு அந்த எழுத்துரு புரியவில்லை. கூர் மழுங்கியிருந்த அது துருப்பிடிக்க விடாமல் பராமரிக்கப்பட்டிருந்தது. வளைத்து பார்த்து இரும்பின் தன்மையை சோதித்தாள். வெகு காலத்திற்கு முன் இது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றால் ஆச்சரியத்தோடு. அரப நாட்டில் பாண்டியர்கள் தான் மிக பழமையான அரசகுலம். மீனாட்சியின் புத்திரர்கள். கோயிலை ஒழுங்குபடுத்துங்கள். நாளை போய் வணங்க வேண்டும். 50 ஆண்டுகளாக பூட்டியே கிடக்கிறது. இன்று திறந்து பார்த்தேன். உள்ளே நுழைய முடியவில்லை. புதர் மண்டி கிடக்கிறது. கிளிகளின் பெருங்கூட்டம் உள்ளே பறந்து திரிகிறது. கருவறையில் மீனாட்சி இல்லையாம். முகமதியர்களுக்கு பயந்து தூக்கிச் சென்று எங்கோ தென்பாண்டி நாட்டில் வைத்திருக்கிறார்கள். தேடிக்கொண்டு வர சொல்லியிருக்கிறேன். அப்படியானால் வரும் பௌர்ணமி என்று மீனாட்சி மதுரைக்குள் நுழைந்து கோயிலில் கொலுவேறட்டும். அப்போது நான் மதுரா விஜயத்தை அரங்கேற்றுவேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் சிலையை குதிரை ரதத்தில் ஏற்றி இங்கே கொண்டு வந்து விடலாம். இல்லை, வழிநடுக மக்கள் வணங்கி நிற்க ஒவ்வொரு ஊராக கோயில் கோயிலாக எழுந்தருளி யானை ஏறி மீனாட்சி மதுரை வர வேண்டும். இது ஒரு உற்சவம். தென்பாண்டிய நாட்டில் 15 நாள் நிகழப்போகும் பெருவிழா. தெய்வங்கள் தான் அரசனுக்கு வாழ்வளிக்கின்றன. எங்கள் இளவரசர் எப்போது அரசனுக்குரிய தகுதியை அடைவாரோ அறியேன். அருள்பாலிப்பாய் மீனாட்சி தாயே. மனைவியே மதியுகி மந்திரியாய் வந்து வாய்த்து விட்டால் என்று திருப்பி கேட்டான். வாளை சுழற்றி பார்த்தாள். போர்வால் இருக்க வேண்டியது பூஜை அறையில் அல்ல, தளபதியின் கைகளில். அது ரத்தம் சுவைத்தால்தான் அரசு நிலைக்கும். மீனாட்சி சந்நிதியில் இந்த வாளை மங்கனுக்கு பரிசாக வழங்குங்கள். இந்த போர் என்றென்றும் வீரர்களின் நினைவில் நிற்குமாறு அவர்கள் தலைவனுக்கு பட்டப்பெயரும் சூட்டுண்டு. சாளுவ மங்கன். நீதான் சாளுவ பறவை. சாளுவ கங்கா. சிறுத்தவாரை மீண்டும் குரலை உரத்தினான். சாளுவ கங்கா. அது ஊருக்கு தெரிய வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரிந்தால் போதும். அதுதான் உன்னை தொட்ட முதல் நாளே தெரிந்து கொண்டேன் என்றவனின் நெஞ்சை சந்திரகாசத்தின் முனையால் பின்னுக்கு தள்ளிக்கொண்டே போய் மஞ்சத்தில் சாய்த்தாள். கோயில் பூசகர்கள் உடன் வர தளபதி பிரதானிகளோடு குமாரகம்பனன் கோயிலுக்குள் நுழைந்தான். நல்ல வேளையாக முகமதியர்கள் கோயிலை பூட்டியதோடு விட்டுவிட்டார்கள். சமணக் கோயிலுக்குள் சைவர்கள் செய்ததைப் போல் உள் நுழைந்து எதையும் சிதைக்கவில்லை. பாண்டியர்கள் கோயில் வளாகத்தை விசாலமாக அமைத்திருந்தனர். நாற்புறமும் ஆளுயர செங்கல் சுவர்கள் விளிம்பு கட்டி நின்றன. கிழக்கு கோபுரம் கட்டப்பட்டு 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மேற்கு கோபுரம் எழுந்தது. அதன் கும்பாபிஷேகத்தை 1323 நடத்திய பராக்கரக பாண்டியன் ஜினாகானிடம் மதுரையை இழந்து பரமக்குடியில் போய் ஒளிந்து கொண்டான். வடக்கு தெற்கு வாயில்களில் கோபுரங்கள் இன்றி முகப்பு மாடங்களுடன் இருந்தன. அம்மன் சன்னதி ஒற்றை பிரகாரத்துடன் சிறு கோயிலாக நின்றது. வடக்கே நின்ற கடம்ப மரங்களுக்கு அப்பால் சுவாமி சன்னதி இதைவிட பெரிதான ஒற்றை பிரகார மதிலுடன் தனித்திருந்தது. கிழக்கு கோபுரத்திலிருந்து சுவாமி சன்னதி வரை நடைபாதை கற்கள் பரவி இருந்தன. அது அம்மன் சன்னதி வாசல் வரை நீண்டிருந்தது. கிழக்கு கோபுரத்திற்கு அருகில் நடைபாதைக்கு வடக்கே 2 சிறிய கல் மண்டபங்கள் இருந்தன. வேறு தெய்வங்களோ சிலைகளோ தலிகளோ இல்லை. அம்மன் சந்நிதிக்கு முன்னே கற்களால் கரையமைத்த பொற்றாமரை குளம் வட்டமாக இருந்தது. மீதி இடமெல்லாம் முன்பு நந்தவனங்களும் கோமடமும் பூமரங்களும் தான் மிகுந்திருந்தன. செண்பகமும் மகிழமும் கடம்பும் அரசும் வேம்பும் மட்டும் உள்ளே வளர்க்கப்பட்டன. கோயிலுக்குள் இன்று நுழைந்த வீரர்கள் மரங்களை விட்டுவிட்டு புதர்களை வெட்டி அப்புறப்படுத்துவதில் முனைத்திருந்தனர். கோபுரங்கள் சுற்றுச்சுவர்கள் எல்லாம் முளைத்திருந்த அரசு செடிகளை வெட்டி தீயிட்டு கொளுத்தினர். பொற்றாமரை குளத்தின் கரைக்கல் இடுக்குகளில் எல்லாம் புல் மண்டி கோவை கொடிகள் படர்ந்திருக்க குளம் தூர்ந்து உள்ளே 3 அரச மரங்கள் வளர்ந்திருந்தன. பௌர்ணமிக்கு முதல் நாள் இரவு கங்காவின் கூடாரத்தில் கிடந்தான் கம்பனன். துவார சமுத்திர அந்த புறத்துக்கு அப்புறம் அவளை உணரக் கிடைத்தது இந்த மஞ்சத்தில்தான். ராஜாளியின் வேட்டையில் வதைபட்டு திளைத்து மயங்கி கிடந்தான். உறக்கம் வளாமல் அவளிடம் பேச்சு கொடுத்தான். கங்கா, சுவாரஸ்யமான கதை கேட்டபோது எனக்கு கோபம் வந்தது. கதையை பிறகு நினைக்க வேடிக்கையாகவும் இருந்தது. இன்று கோயில் பட்டர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். மிகையான வாழ்த்து. சனதான தர்மத்தை காக்க வித்யாரண்யர் ஸ்தாபிதம் விஜயநகரம். அவர் சொற்படிதான் ஹரிஹர புக்கர்கள் அதை உருவாக்கினார்களாம். சிரித்துக்கொண்டே கங்கா சொன்னாள். கெட்டிக்காரர்கள் தான் இந்த வைதிகர்கள். வித்யாரண்யத்தைப் போல அவர்கள் இன்று நிற்பதற்கு ஒரு தளமில்லை விஜயநகரத்தை தவிர.
அதனால் தான் அதை இறுகப் பற்றிக் கொள்கிறார்கள். நம்பிக்கைகளை கதைகளாக புனைந்து பரப்புவார்கள். இந்த கதையை இப்போதுதான் கேட்கிறேன். இதைவிட பொதுமக்கள் மத்தியில் உருவாகிவிட்ட கதை அர்த்தமுள்ளது. முயல் வேட்டை நாயை எதிர்த்து இடத்தில் உருவானதாம் விஜயநகரம். முந்தைய கதையில் வைதிகர்களின் சாமர்த்தியம் தெரிகிறது. இந்த கதையில் கொல்லவார்களின் எளிமை. ஆயர் குலமாக உயர்ந்த பின்னும் வேட்டை இயல்பை விடாமல் இன்னும் நாய்களோடு திரிகிறார். உண்மையில் விஜயநகரம் உருவாகி 10 ஆண்டுகள் கழித்துதான் நாங்கள் வித்யாரண்யரை தற்செயலாக சந்தித்தோம். அன்று நான் சிறுவன். விஜயநகரம் ஹொய்சலரின் பானத்து கண்மூடி எண்ணங்களில் ஆழ்ந்தாள். காகதிய தலைநகர் ஒரு கல்லில் கரிகர புக்கர் கருவூல கணக்கர்களாக இருந்தனர். முன்னர் 4 முறை முகமதியரை படையெடுப்புகளை முறியடித்திருந்த காகதியர்கள் 5ஆம் முறை துக்ளக்கிடம் தோற்றனர். ஒரு கல் கோட்டை மதில்களை தவிர உள்ளிருந்த அனைத்து கோயில்களையும் மாளிகைகளும் நொறுக்கப்பட்டன. ஒரு கல் சுல்தான்பூர் என்றானது. அரசன் பிரதாபருத்ரன் குடும்பம் தற்கொலை செய்து கொண்டது. ஊரில் சிறைபிடிக்கப்பட்ட அரசனும் டெல்லிக்கு கொண்டு செல்லப்படும் போது நர்மதக்கரையில் தற்கொலை செய்து கொண்டான். ஹரிஹர புக்கர் ஒரு கல்லில் இருந்து தப்பி ஆணைக்குந்தி வந்தனர். அவர்கள் கம்பளி நாட்டு கொல்லவார்கள் ஆனதால் பிரதான பதவிகள் கிடைத்தன. ஒரு கல்லை அளித்த முகமதியவர்கள் 4 ஆண்டுகளுக்கு பின் கம்பளி நாட்டின் தலைநகர் ஆணைக்குந்தியை எரியூட்டிய போது அங்கு சிறைப்பட்டவர்கள் 6 பேர்தான். அரச வம்சம் முற்றாக தற்கொலை செய்து கொண்டது. தலைநகர வாசிகள் அனைவரும் கொலைப்பட்டனர். சிறைப்பட்ட 6வரில் 2 ஹரிஹரர் புக்கர். முன்னவர் மந்திரி, அடுத்தவர் பொக்கிசதாரர். ஹரிஹர புக்கர் டெல்லி சிறையில் இருந்தபோது முகமதியராக மதம் மாற சம்மதித்து விடுதலையாகி அரசவையில் சிறு அலுவலர்களாயினர். ஆணைக்குந்தியில் ஆளுநராக இருந்த மாலிக் முகமது கொல்லவாறு குழுக்களின் தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் டெல்லி சென்று நிலையை விளக்கினான். கம்பளி சகோதரர்களை ஆணைக்குந்திக்கு ஆளுநராக துக்ளக் நியமித்தார். இவர்களை இப்போது கொல்லவாறுகள் ஏற்றுக்கொண்டனர். 7 ஆண்டுகளாக கம்பளியில் வரிகளை வசூலித்து டெல்லிக்கு அனுப்பி கொண்டிருந்தனர். ஆனால் காகதிய பேரரசு வீழ்ந்து கொண்டே 2 ஆண்டுகளில் காப்புக்குள தளபதிகள் ஒன்று சேர்ந்து ஆந்திரத்திலிருந்து முகமதியரை விரட்டிவிட்டு கிடைத்த நாட்டை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர். கொண்ட வீடு தென் ஆந்திரம் முழுவதையும் உள்ளடக்கிய வலிமையான நாடாகிவிட்டது. சுல்தான்பூரும் அதற்கு வடக்கே உள்ள பகுதியும் தான் டெல்லியிடம் இருந்தது. 1936 முசூனரி காப்பய நாயக்க சுல்தான் பூரை வென்று மீண்டும் அதை ஒருகல் நகராக்கினான். அப்போது காகதிய பகுதிகள் அனைத்தையும் டெல்லி இழந்துவிட்டது. தெற்கே எஞ்சியிருந்த ஒரே முகமதிய பகுதி கம்பளி மட்டும்தான். முகமதியரை விரட்டுகிற சாக்கில் கொண்டுவிட்டு புரலோய வேமா ரெட்டி கம்பளியை கைப்பற்றும் அபாயம் அடுத்திருந்தது. அதே வேளையில் கம்பளிக்கு வடக்கே தேவகிரி சுல்தான் டெல்லிக்கு எதிராக கலகம் செய்து கொண்டிருந்தான். வடக்கிலிருந்து ஆபத்து வர வாய்ப்பில்லை என்று தைரியத்தில் கிழக்கிலிருந்து வரும் படையெடுப்பை தவிர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் கம்பளியின் முகமதிய ஆளுநர்கள் மீண்டும் ஹரிஹர புக்கர்களாக விட்டனர். ஆணைக்குந்தியை விட்டுவிட்டு துங்கபத்திரையின் தென்கரையில் விருபாசர் ஆலயத்தில் மீண்டும் வீரசைவராகி ஹரிஹரர் அரசராக முடிசூட்டிக் கொள்ள கம்பளியின் பெயர் விஜயநகர் என்று மாற்றப்பட்டது. புதிய கோட்டை எழுந்தது. என்ன யோசனை என்று கேட்டான் கம்பனன் மெதுவாக. அறிந்த சரித்திரமே விசித்திரமானது. அறியாத உண்மைகள் எவ்வளவு இருக்கும் என்று சொல்ல நினைத்தவள் நிதானித்து, அரசுகள் எழுவதும் வீழ்வதும் எதனால் என்று கேட்டாள். கம்பனன் பதில் தேடிக்கொண்டிருக்க கங்காவே மீண்டும் சொன்னாள். ஹரிஹரர் தாமதித்திருந்தால் கம்பளிகை கொண்ட வீடு விழுங்கியிருக்கும். காப்புக்கள் துங்கபத்திரையில் குடியேறியிருப்பார்கள். முந்தைய கேள்விக்கு விடை கண்டவன் போல் கம்பனன் சொன்னான். வலிமையான எதிரிகளால் தான் ஒரு அரசு வீழ்ச்சியடைகிறது. அது அபூர்வம் என்று கங்கா மேலும் சொன்னாள். உள்ளுக்குள் புறையோடும் பலவீனங்களால் தான் வீழ்கிறது. அரசனின் குணங்கள் தான் அரசை தீர்மானிக்கின்றன. ஒரு மாணவனைப் போல் கம்பனன் கேட்டான். அரசுகள் எப்படி உருவாகின்றன? உறுதியும் கனவும் கொண்ட ஒருவன் பின்னால் அவன் குலம் திரளும் போது. கம்பனன் பெருமிதமாக சொன்னான். அதனால் தான் இந்த 35 ஆண்டுகளில் விஜயநகரம் ஒரு பேரரசாக வளர்ந்து விட்டது. அது உருவான போது கொல்லவாறுவர்களிடம் என்ன இருந்தது? மாடுகளைத் தவிர. அவனை தொடர விடாமல் கங்கா இடைமறித்தாள். ஆணைக்குந்தி அழிந்தபோது அதன் செல்வம் அனைத்தும் அழியாமல் ஏமகூடப்பாறைகளின் கீழ்குகையில் இருந்தது என்று சொல்லிவிட்டு மெதுவாக குரல் தாழ்த்தி தொடர்ந்தாள். அதுதான் பின்னர் பெருநகரமாக அந்த பாறைகளின் முதைத்து எழுந்து அவளை பேச விடாமல் முத்தமிட்டு ஆக்கிரமித்தால். சொற்களின்றும் அவனை முறியடித்துக் கொண்டிருந்தாள். மீனாட்சி மதுரையை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருங்கூட்டமும் விழா கொண்டாட்டமுமாக இருந்தது. மாலையில் அங்கிருந்து கிளம்பிய வழியெல்லாம் கிராம மக்கள் வந்து வழிபட்டு திரும்ப போகாமல் கூடவே மதுரைக்கு வந்தனர். திருமங்கலத்தை கடந்த போது தென்காசி போகும் பாதையில் மீனாட்சியின் முன்னும் பின்னும் ஆயிரக்கணக்கில் ஆணும் பெண்ணுமாக போய்க் கொண்டிருந்தனர். திருப்பரங்குன்றம் கோயில் பூஜையை ஏற்றுக்கொள்வதற்கு வடக்கே மலையடிவாரத்தில் வந்து நிற்கும் போது நன்றாக விடிந்திருந்தது. கோயிலின் கீழே குன்றை ஒட்டியிருந்த தோப்பெல்லாம் பெருமரங்கள் வளர்ந்திருந்தன. தோப்புக்கும் வடக்கே சன்னதி தெருவில் 6 வைதீக வீடுகளும் சுற்றிலும் 100 குடிசைகளும் இருந்தன. சுப்பிரமணியர் சன்னதியின் கீழ் கம்பீரமாக நின்றிருந்த கஜகேசரி கோவிந்தன் மேல் மீனாட்சி எழுந்திருந்தாள். துணை வந்திருந்த யானைகள் 20 இருபுறமும் நின்றன. அர்ச்சகல் குடைவரையிலிருந்து வெளிப்பட்டு சிறிய முகமண்டபத்தை தாண்டி படிகளில் இறங்கி வந்த மீனாட்சிக்கான பூஜைகளை செய்தனர். ஏற்றுக்கொண்டு மதுரையை நோக்கி திரும்பினாள். இங்கிருந்து மதுரை வரை பாதையின் இருபுறமும் விஜயநகர வீரர்கள் அணிவகுத்து நின்றிருந்தனர்.
தொடர்ந்து எக்காலமும் முரசுகளும் முழங்கி வரவேற்க அம்மன் தன் 50 ஆண்டு பெருவுலா முடித்து தன் குடி ஏகிக் கொண்டிருந்தாள். துவாரசமுத்திர பதாகைகள் வழங்கார அணிவகுப்புகளோடு செல்ல தலிப்பெண்டீர் மலர்த்தாளம் தூவவேது விற்பன்னர்கள் மந்திர உச்சாடனங்களோடு முன் சென்றனர். இப்போது மக்கள் பாதையில் வர முடியாமல் இருபுறமும் வழிந்து வெள்ளம் போல் மதுரையை நோக்கி போய்க் கொண்டிருந்தனர். மதுரையை சுற்றி நின்ற படைகள் அனைத்தும் மேற்கே பின்வாங்கி அமணமலையிலிருந்து நாகமலை வரை தாவாளம் அடித்திருந்தன. மதுரைக்குள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் கோட்டைக்குள் யாரையும் அனுமதிக்கவில்லை. மதுரையை சுற்றியுள்ள ஊர்களில் இருந்து மக்கள் அனைவரும் பிள்ளை குட்டிகளுடன் தலைக்கோரி கூப்பிட கிளம்பி வந்து மதுரையை மொய்த்திருந்தனர். வைகையெல்லாம் ஜனத்திரளாய் இருந்தது. மக்களை விட படை வீரர்கள் மிகுந்து அணிவகுத்து நின்றிருந்ததால் கூட்டம் கட்டுக்குள் இருந்தது. பசுமலை தாண்டி மதுரையை மீனாட்சி நெருங்கியதும் வழிபாட்டு வெடிகளால் பூமி அதிர்ந்தது. தென்புறக்கூட்டை மதிலை அணுகிய போது வெடிகளையும் வாத்திய முழக்கங்களையும் மீறி உணர்ச்சியால் வெடித்தன குரல்கள். தலைக்கு மேல் கரங்களை கூப்பியவாறு பெண்கள் அரட்டினர், மீனாட்சி தாயே! கிழக்கு கோட்டை வாசலின் எதிரே வந்து நின்றாள். மக்கள் திரள்வகை புறமிருந்தும் கிழக்கிலிருந்தும் அம்மா தாயே என்று கும்பிட்ட கரங்களோடு முண்டி எடுத்து முன்னேறி அவளை நெருங்க முயன்ற அதை ஒழுங்குபடுத்த வீரர்கள் பெரும்பாடுபட்டனர். காத்திருந்தால் சுபமுகூர்த்தத்துக்கு இன்னும் வெகுநேரம் இருந்ததால் வீரர்கள் தென்வடலாய் இரு வரிசைகளில் நின்று நடுவே மக்கள் சென்று வழிபட்டு விட்டு கடந்து போகுமாறு ஏற்பாடு செய்தனர். வெயில் மறைந்தது. மேகங்கள் திரண்டு கருத்தன. சுபவேளை நெருங்கியதும் கிழக்கு மதில் மேலிருந்து நூற்றுக்கணக்கான எக்காலங்களும் கொம்புகளும் ஒரு சேர முழங்கின. தாளப்பொலி வழி விரிக்க ஆரத்தி சுடர்கள் நிறையில் நின்றறிய அன்னை மதுரையில் நுழைந்தார். நகர மக்கள் கோயிலுக்குள் செல்லும் தெருவின் இருமங்கிலும் நின்றிருந்தனர். மீனாட்சியை கண்டதும் அழுகையும் புலம்பலும் வாழ்த்தொலியும் சரணவெளியுமாக மக்கள் கூட்டம் சன்னதம் கொண்டது. காவல் வீரர்களை தள்ளி தாண்டி வந்த பலர் நெடுஞ்சான்கிடையாக கும்பிட்ட கைகளோடு தெருவில் விழுந்தனர். அதைக் கண்டு மேலும் மேலும் பலர் விழுந்து தெருவை நிறைத்தனர். கஜகேசரியால் முன்னே நகர முடியவில்லை. வீரர்கள் சமாளிக்க முடியாமல் திணற வெளியிலிருந்து ஓடி வந்த பெருவாரியான வீரர்கள் உள்ளிறங்கி மக்களை பலவந்தமாக தூக்கி ஓரத்தில் நிற்க வைத்துக் கொண்டிருந்தனர். கண்ணீர் வெள்ளத்தில் மிதந்து வந்து கிழக்கு கோபுர வாசலின் முன்னே நின்றாள். மாரவர்மன் சுந்தரபாண்டியனின் நெடுங்கோபுரம் தலைதாழ்த்தி வணங்கியது போலிருந்தது. பூசகர்கள் பூரண கும்பங்களோடு வாயிலில் நின்றனர். விரி சாமரங்களென காதுகள் வீச ஒளிரும் வெண்ணிறப் பெரும் மறுப்புகள் முன்னீள கோவிந்தன் காலெடுத்து வைக்க மீனாட்சி தன் குடிக்குள் நுழைந்தாள்.